ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம். முதல்ல இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப் வச்சு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வடை, கட்லெட்டு, பஜ்ஜி எல்லாம் செய்யும்போது எண்ணெயில் நிறையா கசடு தேங்கி இருக்கும். அது அப்படியே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு நான் வெளியில் போடாமல் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அதை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நல்லா துடைச்சிடணும். துடைச்சதுக்கப்புறமா இந்த கீழ்பாகம் அடிபாகத்தில் ஹோல் போட்டு வச்சுக்கணும். சின்ன சின்ன ஹோலாக போடணும், பெரிய ஹோலாக போடக்கூடாது. அதை நம்ம எண்ணெய் வடிகட்டுற பாத்திரம், எந்த பாத்திரத்தில் எண்ணெய் வடிகட்டணுமோ அந்த பாத்திரத்தை மேலே வச்சுட்டு இந்த கசடை உள்ள எண்ணெயை அதில் ஊற்றிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா தோசை, சப்பாத்தி எல்லாம் எண்ணெய் தடவுறதுக்கு வச்சுப்போம் பார்த்திங்களா, அந்த ப்ரஷ்ஷு வச்சு நீங்கள் கலக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கசடு அந்த கப்லேயே ஸ்டோர் ஆயிரும். எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீனாக நமக்கு கிடச்சிரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்தது இது விசில், பசங்கள்லாம் விசிலை வச்சு ஊதிட்டு ஒரே வீட்டில் அமக்கலம் பண்ணிகிட்ருக்காங்க, சத்தம் போட்டு. அதனால் அந்த விசிலை வாங்கி டபுள் சைட் டேப்பு எடுத்து பீரோவில் ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் விசிலில் 2 ஹோல் இருக்கும் பாருங்கள் மேலே. அதில் ஊதுவத்தி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா ஊதுவத்தியை பற்ற வச்சு இந்த பீரோவில் ஒட்டி வச்சுருக்கிற இந்த விசிலில் வச்சிடலாம். 2 ஹோல் இருக்கும், 2 ஊதுவத்தி வச்சுக்கலாம். வீடு நல்லா கமன்னு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கொசுவும் நம்மளை கடிக்காமல் இருக்கும். ஊதுவத்தி வச்சதுக்கப்புறமா இதை சார்ஜர் ஒயரை மாற்றுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது புடலங்காய், பாதி புடலங்காயை கட் பண்ணி தோலை சீவி கழுவிட்டு வச்சுருக்கேன். நம்ம இது கட் பண்ணும்போது ஒவ்வொரு பீஸாக எடுத்து அது அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அது மாதிரி இல்லாமல் ஒரு அரை பீஸ் எடுத்துகிட்டு இது மாதிரி கத்தியில் நீளமாக அறுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த கார்னரில் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். நமக்கு வேலையும் ஈஸியாக முடியும். பாருங்கள், நான் அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் கையை வச்சுட்டு பொடி பொடியாக கட் பண்ணோம்னா சீக்கிரமாக இதையை கட் பண்ணி முடிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும் வேலை. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த பின்னும் இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்ம வெளியில் போகும்போது சாரீ கட்டுவோம். சாரீ கட்டிட்டு இடுப்பில் ஃப்ளீட்ஸ் வச்சு அதை நம்ம இடுப்பில் சொருகும்போது சில வேளை அந்த ஃப்ளீட்ஸ் கலைஞ்சிரும். நம்ம வெளியில் போயிட்டு ரொம்ப நேரம் கழித்து நம்ம திரும்பி வரும்போது அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் கலைஞ்சு போயிடும். அது மாதிரி கலையாமல் இருக்கிறதுக்கு சில பேர் பின் குத்துவாங்க. அது மாதிரி குத்தும்போது அந்த ஃப்ளீட்ஸ் அப்படியே நிற்கும். நம்ம எவ்வளோ நேரம் வெளியில் போயிட்டு வந்தாலும் அந்த ஃப்ளீட்ஸ் கலையாமல் அப்படியே இருக்கும். அது மாதிரி பின் யூஸ் பண்ணும்போது ஒரு பின் எடுத்து 2 பீட்ஸ், ஸ்மால் பீட்ஸாக இருந்துச்சுன்னா, சின்ன பீட்ஸாக இருந்துச்சுன்னா 2 பீட்ஸ் உள்ளே போடலாம். பெரிய பீட்ஸாக இருந்துச்சுன்னா 1 பீட்ஸ் உள்ளே போடலாம். அது இப்போ உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இது மாதிரி பீட்ஸை உள்ளே போட்டு பின்ன நம்ம குத்தும்போது சாரீ டேமேஜ் ஆகாது. சில வேளை சாரீ குத்திட்டு ரொம்ப நேரம் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு கழட்டும் போது பார்த்திங்கன்னா பின்னில் சாரீ மாட்டிக்கும். அது எடுக்கவே முடியாது. அது எடுக்கும்போது சாரீ டேமேஜ் ஆயிரும். சாரீ கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது சூப்பர் டிப்ஸாக இருக்கும். இது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஒரே ஒரு பின் எடுத்துக்கலாம். பின்னை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இந்த பீட்ஸை உள்ளே போட்டு, சின்ன பீட்ஸு 2, 3 போடலாம். பெரிய பீட்ஸாக இருந்தால் 1 மட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பீட்ஸ் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா சாரியில் நம்ம பின் பண்ணோம்னா சாரீ டேமேஜ் ஆகாது. பின்னில் மாட்டிட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு
கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த பீட்ஸை போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி போட்டுட்டு சாரியில் நம்ம பின் வந்து குத்திக்கணும். இது பெரிய பீட்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சின்ன பீட்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் என்னோடய சேனலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.